ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்சியிலே மாவு அரைச்சு ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான வெளியில் நல்லா கிறிஸ்பியான மெது வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வடையை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மெத்துன்னு இருக்குன்னு. அதே மாதிரி இந்த வடையில் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. பாருங்கள், இதே மாதிரி வடை செய்கிறதுக்கு முக்கியமான 4 டிப்ஸ் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கழுவியாச்சு. இதில் இப்போது 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மணி நேரம் ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த டைம் ஃபுல்லாகவே நம்ம இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும்போது உளுந்து ஹீட் ஆகி பொங்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உளுந்து நல்லா கூலிங் ஆகிடும், நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் மாவு. பாருங்கள், இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அந்த உளுந்து மட்டும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உளுந்தை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். நம்மளோட 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி சேர்க்குறது எல்லாமே ஐஸ் வாட்டர் மட்டும்தான் சேர்க்கணும். நார்மல் வாட்டர் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஊற வச்ச ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஊற வச்ச தண்ணி இல்லை அப்படின்னா ஐஸ் வாட்டர் வச்சு ஒவ்வொரு டீஸ்பூன் அளவாக சேர்த்து நல்லா ஃப்ளஃபியான மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்ச மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக உளுந்து மாவு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், போட்ட உடனே மேலே வருது பாருங்கள். போட்ட மாவு கொஞ்சம் கூட தண்ணியில் கரையாமல் அதே மாதிரி நம்ம எடுத்தோன்னா ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இதை இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்மளோட 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்டர் வச்சு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்படி நம்ம கண்டினியூஸாக 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா அடிக்கும்போது மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்மளுக்கு மெதுவடையில் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கையோ இல்லை கரண்டியோலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு இஞ்சியை சின்ன சைஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒன் 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே உளுந்த வடை செய்யும்போது வெங்காயமும் உப்பும் மட்டும் கடைசி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு மாவு தண்ணி ஆகாமல் இருக்கும், எண்ணெய் குடிக்காது வடையில்.
எப்போவுமே வடை செய்யும்போது கையை ஒரு தடவை நனைச்சிட்டு வடை செஞ்சிங்கன்னா ஷேப் கரெக்டாக வரும். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் பின்பகுதியில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தண்ணியில் கைகளை நனைச்சிட்டு இந்த மாதிரி வடை ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஈஸியாக நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடைகளை போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு முறையுமே தண்ணியை கைகளில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. கைகளை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் வரும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்